நம்ம மல்லியோட இந்த நிலைமைக்கும், வெண்பாவோட இந்த கஷ்டங்களுக்கும் முக்கிய காரணம் வேற யாரும் இல்ல, இந்த தீபிகா தான். ஆனா இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும், இப்ப சூலூர்பேட்டையில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ சஜெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தீபிகா மேடம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்காக தான் உங்களுக்கெல்லாம் உதவி பண்றேன் அப்படிங்கிற மாரி, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்ப மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்குமே யாரு காரணம்? இந்த தீபிகா தான். இந்த தீபிகா மட்டும் வெண்பாவ கடத்தாம அன்னைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவ்ளோ பிரச்சனைகள நம்ம வெண்பா ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டாம். இப்போ மல்லியுமே இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். இது எல்லாத்துக்குமே இந்த தீபிகா தான் காரணம் அப்படிங்கிறப்ப, தீபிகா ஏன் நேரடியாக வந்து அவங்களுக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட கேள்வியாகவும் இருந்துட்டுருக்கு. ஏன்னா கடத்தலுக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறப்ப மல்லி தனியாக போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் ஒன்று தீபன் தீபிகா 2 பேருமே அவங்க கூட வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். மல்லியை மட்டும் அவங்க தனியாக அனுப்பி வச்சது நிச்சயமாக தவறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மல்லி எவ்வளோ பிரச்சனைகளை அங்கே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக இந்த தீபிகா நிச்சயமாக களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதா ரசிகர்களோட கேள்வியாகவும் இருந்துட்டுருக்கு. இப்போ மல்லியுமே அவ்வளோ ஈஸியாக வெண்பாவை மீட்டு வெளியில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல தான் சிக்கி தவிச்சிருப்பாங்க. ஏன்னா மல்லி மனோகர் 2 பேருமே ஒரு டைம் ஓசூர் போயிருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேணுகா நல்லவங்க இல்லை, அவங்க உண்மையான பேர் சுடர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் ஓசூர் போயிருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் விஜயுமே அதை தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ மல்லியை திரும்ப திரும்ப கடத்துவாங்க. அப்போ கூட மல்லி இவ்வளோ அவஸ்தைகள் படலை. அந்த விஷயத்தையே இப்போ ஓவர்டேக் பண்ணுற மாதிரி வெண்பாவோட நிலைமையை ரொம்ப ரொம்ப லாங்காக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்பாவை ஒரு ஸ்டோர் ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன ட்ரிப்ஸ் கூட போடலை, ஒரு ஃபேன் கூட இல்லாமல் கீழே தரையில் படுக்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெண்பாவை வேறு இடத்துக்கும் மாற்ற முடியாது. அவங்க ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறதால சென்னையில் இருந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இப்போ வெண்பா இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ அந்த நர்ஸ் மல்லிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ நர்ஸ் மல்லி 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க? பர்தா அணிஞ்சு எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரணும், நம்ம வெண்பாவை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே போராட்டத்தில் இறங்குறாங்க. கூடவே இந்த தீபிகாவும் இணைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். மல்லி மட்டுமே இந்த போராட்டத்தில் இறங்குனாங்க அப்படின்னு சொன்னால் மல்லியை அங்கே இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா? பல பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்வாங்க. ஸோ ஒரு போலீஸ் துணையோடு போனாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.